வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் மிக்க அன்போடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக் கொள்வதிலும் வணங்கிக் கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ சம்மர் சீசன். நேத்தைக்கு ஒரு இடத்துல ஒரு கடந்த வாரம் ஒரு இடத்துல தியானம் போயிருக்கும்போது ஈவினிங் டைம் எல்லாரும் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க போல. அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அந்த சம்மர் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்க முடியல. அந்த ஒரு சிச்சுவேஷன். அப்ப அந்த டயத்துல ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க. அலை இயக்கத்தை பத்தி கேட்டாங்க. அப்போ இந்த சம்மர் சீசன் என்கிறதும் அதிகமான உஷ்ண அலை வருது. இதைதான் நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னு பண்றோம். அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில தான் நம்ம அந்த பஞ்சபூத நவகிரக தவம்லாம் பண்றோம். எந்த பொருளோடு மனதை ஒன்றி இணைத்துக் கொள்றோமோ, எந்த பொருளோடு இசைந்து கொள்றோமோ, எந்த மனிதரோடு உண்மையான நட்பு கொள்கிறோமோ, எந்த மனிதரோடு இசைந்து செல்கிறோமோ, இன்னும் சொல்ல போனா எந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த ட்ரெஸ் மேல உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும். உங்களுக்கு ஃபிட்டா இருக்கிற ட்ரெஸ் மேல. அது போல அலை இயக்கம் கொஞ்சம் சரியில்லைன்னா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ சம்மர் சீசன் நிறைய அன்பர்கள் இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசனுடைய ஒரு விஷயத்தினால் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இங்கேயும் அப்படிதான், நாகர்கோயிலும் அப்படிதான், வெரி ஹாட். அப்போ இந்த ஹாட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கு. அப்போ நமக்கு ஒத்து வராத சூழ்நிலை இருந்தா நம்முடைய மனம் சிறப்பாக செயல்பட முடியாது. நமக்கு ஒத்து வராத மனிதர்களோடு ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை சிறப்பாக முடியாது. அப்ப இதை எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும், இதை மாற்றி புரிந்து கொள்வது எப்படின்னா, அலை இயக்கத்தை நாம் நன்றாக அந்த அம்மா கேட்டதுக்கு இது ஒரு உதாரணமா போன வாரம் தான் சொன்னேன். அந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்கும்போது சரிதான். சன்லைட் அதிகமாகும் பொழுது நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியல. அதிக வெப்பமாக இருக்கு. குளிர்ச்சியை மனம் விரும்புது. சன்லைட் ரொம்ப கம்மியா இருந்து மழைக்கு ஒரு பூராப்பாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. ஆனா அதே சன்லைட்டோட அல்லது அதே சூரியனோட அடிக்கடி மனம் ஒத்து தியானம் செய்யற பழக்கம் நமக்கு இருந்ததுன்னா அந்த சூரியனுடைய வெப்பம் அல்லது வெக்கை நமக்கு இருந்தாலும் மனம் சோர்வடையாது, பாதிப்படையாது. அப்ப இயற்கையிலேயே ஒரு அலை இயக்கம் இருக்குது. அப்படி இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அலை இயக்கம் நம்மளை பாதிக்கவோ மேம்படுத்தவோ செய்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய மனதிலே எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாவோ தீய எண்ணங்களாவோ இருக்கும் பட்சத்துல மன எண்ணங்களிலிருந்து ஏற்படக்கூடிய அலை இயக்கம் பிறருக்கு ஒத்திசைவாகவோ ஒத்திசைவு அற்றதாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப கரண்ட் இல்ல, ஹீட்டா இருந்ததுனால இதை பேச ஆரம்பிச்சேன். இருந்தாலும் இப்படி வருது. நம்முடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதனுடைய அலை இயக்கம் நம்ம சுற்றிலும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பாத்திரத்துல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நெய்யால் செய்த ஒரு பதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க. ஒரு பாத்திரத்துல நெய்யால் செய்த பதார்த்தம் இருக்கு கிச்சன்ல. நீங்க அந்த பக்கமா நடந்து போகும்போது அந்த நெய் வாசனை அடிக்குது. இன்னொரு பாத்திரத்துல உங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சிருந்த ஏதோ ஒரு கறி இருக்கு. நீங்க ஃப்ரிட்ஜை திறந்த உடனே ஸ்மெல் அடிக்கும்.
அப்போ பாத்திரத்தில் என்ன இருக்கிறதோ அது அந்த அலையை வெளிப்படுத்துது. என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளின் தன்மையை அலை இயக்கமாக வெளிப்படுத்துது. அது நெய்யாக இருக்கிற பட்சத்துல வாசனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது பழைய கெட்டுப்போன ஒரு பதார்த்தமாக இருக்கும் போது அது நம்முடைய நாசியை தொந்தரவு பண்ணுது. அது போல நமக்கு பிறரிடம் அல்லது வெளியில அல்லது வீட்டுக்குள்ள, நமக்கு நம்மிடமே, நமக்கு வீட்டுக்குள்ள, நமக்கு வெளியில 3 ஏரியா தான் நம்ம போறோம். இந்த 3 ஏரியாவும் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனம் கொஞ்சம் காலியா இருந்தா போதும். எம்டியா இருந்தா போதும். எம்டியாக இருக்கக்கூடிய மனதிலிருந்து நல்ல தீய எண்ணங்களின் அலை இல்லை. நல்ல எண்ணம் அங்க நெய்யும் இல்லை, கெட்டு போன கரியும் இல்லை, எம்டியா இருக்கு. அததான் வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லும்போது, மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்ற. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பிற. மனதிலே மாசு இல்லாமல் இருப்பதுதான் அறங்களிலேயே சிறந்த அறம். மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ற. நிறைய மகான்கள் சில குறிப்புகள் நமக்கு சொல்றாங்க. அப்ப எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு, எதை செய்யணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில குறிப்புகள் மூலம் எதை செய்ய வேண்டாம்னு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாரதியார் ஒரு இடத்துல சொல்றாரு, அன்னசத்திரம் 1000 கட்டுதல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்றார். அன்னசத்திரம் 1000 அன்னசத்திரம் வச்சு டெய்லி சாப்பாடு போட்டுறது. ஆலயம் கோவில்கள் 10,000 ஒரு 10,000 வச்சுக்கணும். 10,000 கோயிலை நம்ம கட்டுறோம். அன்னசத்திரம் 1000 கட்டுதல், ஆலயம் 10,000 நாட்டல். அதுக்கப்புறம் மிச்சம் என்னெல்லாம் இருக்கு, துணி கொடுக்கறது, புஸ்தகம் கொடுக்கறது, ரூபா கொடுக்கறது, என்னெல்லாமோ இருக்கு. பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல். நம்ம பேர் பல காலத்துக்கு நிக்கிற அளவுக்கு தர்மம்லாம் செஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் காட்டிலும் எது சிறந்ததுன்னு பாரதியார் சொல்றாரு, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இதுல என்ன சொல்றாரு, நீ கோவிலை கட்டதை விட எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு முதல்ல சொல்றாரு. எதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பாரதியார் சொல்லிட்டு, ஆங்கோர் ஏழை. ஏழைன்னா யாருன்னா 2 அர்த்தம் இருக்கு. இந்த கருத்துல 2 இருக்கு. கல்வி அறிவில்லாமல் அறியாமையில் இருப்பவனுக்கு கல்வி கற்பதற்கு உதவி செய்தல், இது பொதுப்படையான கருத்து. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ங்கிறது இன்னொன்னு என்னன்னா, அறியாமையில் இருக்கும் மனிதனுக்கு அறிவை புகட்டுதல். நம்ம மனவளக்கலை மன்றத்துல அறிவு தொண்டு செய்துட்டு இருக்கோமா இல்லையா, அதுதான் இது. கல்வியை கற்றுக் கொடுத்தல் ஒரு, அதுல 2 எடுத்துக்கலாம். பாரதியார் கூறியதுல 2 எடுத்துக்கலாம். ஒன்று, கல்வி அறிவில்லாதவருக்கு கல்வி அறிவை கொடுத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காணுவது. கல்வியின் மூலமாக ஒழுக்க பழக்கத்தை கற்றுக்கொண்டு ஒரு உலக மக்களோடு ஒத்து போகக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அறிவு கல்வித்திறனை வளர்த்துக் கொள்ளுது. எழுத்துன்னு இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னா, தலை எழுத்து அப்படின்னு பேர். நான் என்ன நல்லது தீயது செய்திருக்கிறேனோ அந்த நல்லது தீயதுக்கு தக்கவாறு எனக்கு வினை ஏற்படும். அதான் எழுத்துன்னு சொல்லுவாங்க. தலை எழுத்து. தலை எழுத்துன்னா முதல்ல நமக்கு எழுதப்பட்ட எழுத்து சஞ்சித கர்மம். அம்மா அப்பா தான் அந்த எழுதி அனுப்புறாங்க. சஞ்சித கர்மத்தை பதிவு பண்றாங்க. அது பேர் தான் தலையெழுத்து. ஏன்னா சில நேரம் சில பையங்க, சில நபர்கள் நல்ல ஆளுதான் அவரு, என்ன செய்யறது, அவர் தலையெழுத்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலையெழுத்து என்றால் நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்ற அந்த பதிவுகள் தலையெழுத்து. என் தலையெழுத்து சரியில்லை அப்படின்னு சொல்றோம். பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்றோம்.
இப்படி நிறைய சொல்றோமா இல்லையா? அததான் சொல்றாரு. ஆங்கோர் ஏழைக்கு அந்த எழுத்தை அறிவிக்கிறோம். உனக்கு இப்படி இருக்குப்பா. ஆனா நீ இதையெல்லாம் செய்தால் அந்த தலையெழுத்தை, அந்த விதியை மாற்றலாம். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? விதியை மதியால் வெல்லலாம். மதின்னா என்னது? அறிவு, வெளிச்சம், நிலவு, இப்படி நிறைய பேர் இருக்கு. விதியை மதியால் வெல்லலாம். மதி என்றால் அறிவு. அந்த அறிவை அறிவுறுத்துவர் தான் குரு. இந்த பாரதியார் பாட்டுல 2 வருது. ஒன்று கல்வி, இன்னொன்று அறிவு. அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அறிவு என்ற எழுத்தை நம்ம புகட்டி விட்டாமானால் அவன் சிறந்த மனிதனாக இந்த உலகத்துல வாழ்றான். பிறருக்கு துன்பம் கொடுக்காத, பிறருக்கு உதவி செய்கின்ற, தனக்குத்தானே நிறைவு கொண்ட, தன்னைத்தான் அறிகின்ற ஒரு சிறந்த மனிதனை ஒரு குரு உருவாக்கும் போது அதைவிட சிறந்த தர்மம் ஒன்றில்லைன்னு பாரதியார் சொல்றார். திருப்பி சொல்றேன் பாருங்க. அன்னசத்திரம் 1000 கட்டுதல், ஆனா கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஆலயம் 10,000 நாட்டல், நாட்டாத அப்படின்னு சொல்றார். பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல், நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்றார். ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அறிவை புகட்டி, அன்பை செலுத்தி, நீ செய்வது தவறுன்னு சொல்ல வேண்டியதில்லை. துன்பத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லி, நீ பயம் கொள்ளாதே, திடம் கொள் என்று சொல்லி, உன்னுடைய முயற்சி வெற்றி பெறும் என்று அவனை ஊக்கப்படுத்தி, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்கள் அணுகுமுறை மூலம் ஒரு அன்பை செலுத்தி அவர்களை ஊக்கப்படுத்து. இவ்வாறு செய்வது எல்லாம் பிற தர்மங்களை விட உயர்ந்தது அப்படின்னு பாரதியார் சொல்றார். அப்போ இந்த மனசுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, காலியா இருந்தா போதும். எந்த விதமான அலை இயக்கமும் இருப்பதில்லை. அலை இயக்கம் இல்லாத மனது, மாசு இல்லாத மனது, நல்லதோ தீயதோ இல்லாத, நல்லதும் மாசுதான், தீயதும் மாசுதான் சொல்றாரு. நல்லது மற்ற அதைதான் இதே குறள்ல சொல்றாரு. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அவர் இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றாரு. இவரு இது மனத்துல மாசு மட்டும் இல்லாம மத்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படி மனம் தூய்மையாக, தூய்மைன்னா வேற ஒன்னும் மனசு சுத்தமா இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை. பெருசா ஒன்னையும் அலட்டிக்கிட வேண்டியதில்லை மனசுல. அது ஒரு விஷயம் நல்லதென்றோ கெட்டதென்றோ, ஒரு விஷயம் தவறு என்றோ தவறு இல்லை என்றோ தீர்மானித்துக் கொண்டு மனசுல போட்டு புழுங்க வேண்டியதில்லை. அதைத்தான் குறிப்பாக ஞானரிஷி ஐயா சொல்லும் பொழுது நத்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்ற. நம்ம ஒன்றை தவறாக பார்ப்பதனால நம்ம மனதில் அழுத்தம் ஏற்படுகிறது. மன அழுத்தம், மனம் கனமாகுது. ஒன்றையும் தவறாகவோ ஒன்றையும் உச்சமாகவோ நினைக்க வேண்டியதில்லை. இதை ஒரு இடத்துல கணியன் பூங்குன்றனார் சொல்லும் போது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா இப்படின்னு இந்த வரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான். நம்ம செய்யக்கூடிய நமக்கு விளைவு வரக்கூடிய நல்லதும் தீயதும் நமக்குள்ளதான் சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு 10 வரி 15 வரி பாடல். கடைசியில சொல்றாரு, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு கடைசி 2 வரியில சொல்ற. பெரியோரை கண்டு வியத்தல் வேண்டாம். அவன் பெரியவனா இருக்கான், இவன் அவ்வளவு செல்வந்தனாக இருக்கிறான், இவன் அரசியல்ல பெரிய ஆளாக இருக்கிறான், அதுல பெரிய ஆளா இருக்கிறான், பெரும் அதெல்லாம் என்னெல்லாமோ இருக்கு. அதெல்லாம் கண்டு நீ வியக்காதேன்னு சொல்ற. பெரிதுகளை கண்டு வியக்காதே. அதே போல சிறியவர்களை கண்டு ஏளனமாக பார்க்காதேன்னு கணியன் பூங்குன்றனான்னு சொல்றாரு. அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? மன சமநிலையில இருன்னு சொல்றாரு. ஒரு நதியில நீர் ஓடுவது போல் உன்னுடைய மனம் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அது தானாக கடலை சென்று அடையும் அப்படின்னு சொல்றார்.
அப்போ எந்த ஒரு பெரிய விஷயத்தை கண்டும் வியக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்களே நிறைய வாழ்க்கையில சின்ன வயசுல பெரிய விஷயத்தை கண்டு வியந்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு நடக்கும்போதோ அல்லது நீங்க செய்து முடிக்கும் போதோ அது அவ்வளவு பெருசா தெரியாது. அது சுலபமாக இருக்கும். அப்போ பெரியோரை வியத்தலும் இலமே, சிறியோரை இகழ்தல். பெரியோரையாவது நீ பெருசுன்னு நினைச்சுக்க. ஆனா சிறியோரை ஒரு துளி குண்டூசி முனை அளவு கூட இழிவாக நினைத்து விடாதேன்னு அதுல சொல்றார். பெரியோரை வியத்தலும் இலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே அப்படின்னு சொல்றார். இந்த மகான்கள், இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூறுவது என்ன அப்படின்னு சொன்னா, மனதை செம்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். செம்மைன்னா என்ன தெரியுமா? செம்பொருள், செம்மையான பொருள். செம்மையான பொருள் என்ன? இறைவன் தான் செம்மை. இருக்கிறதுலயே செம்மையான பொருள் சுத்த வெளிதான். அப்படி சுத்த வெளிதான். அதனாலதான் அதுக்கு செம்மை பொருள், மெய்ப்பொருள் இப்படிலாம் பேர். காலியாக வைத்துக்கொள், மனத்தை லகுவாக வைத்துக்கொள், இப்படி பல காரணங்கள் சொல்றாங்க. ஆக அலை இயக்கத்தின் அடிப்படையில நம்முடைய மனம் அல்லது புத்தி அல்லது உடல் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, தவறான தீய எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதை தவிர்த்து விடுதல் நல்லது. அதே போல உலகின் மிகப்பெரிய மாயைகளை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். இயற்கை என்கின்ற ஆச்சரியத்தை கண்டு வியக்கலாம். என்னை காண வருகிறவன் அற்புதத்தை சந்திப்பான். இயற்கையை பற்றி சொல்லும் போது சொல்றார். பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நினைக்கும் போது நம்ம வியக்கலாம். நம்முள்ள பரவாயில்ல, நான் போன வருடத்திற்கு இந்த வருடம் பரவாக இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நம்மளை நாமளே தேற்றிக் கொள்ளலாம். ஆக பேரன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏற்படும் சைக்கலாஜிக்கல் இடர்பாடு, மனோரீதியான இடர்பாடு, சீதோஷ்ண நிலை காரணமாக ஏற்படும் மனநிலை வேறுபாடு அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக, குடும்ப உறுப்பினர்கள் காரணமாக ஏற்படும் வேறுபாடு, இவையெல்லாம் அலை இயக்கத்தின் அடிப்படையில நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். மனதில் அலையை எழும்பி அலைய விடாம உங்களால பார்க்க முடியும்னா, உங்க மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஏதோ தவறு செய்யறாங்க, மனதுக்குள்ள அலை எழுந்து வருது, கடுமையான கோபம் வருது உங்களுக்கு. ஆனா உங்க மனைவியை பாக்குறீங்க, இவங்க எவ்வளவு வேலை நமக்காக செய்திருக்காங்க, இந்த ஒரு விஷயத்த நம்மளால பொறுத்து கொள்ள முடியாதான்னு அந்த அலைய அடக்குறீங்க, அல்லது அந்த அலைய அவாய்ட் பண்றீங்க. இந்த கடல்ல அலை கரை வரைக்கும் திருப்பி உள்ள போயிடும். அது போல மனதுக்கு வெளியே வாய் வரைக்கும் வருது, இப்படி சொல்லலாமான்னு அவங்க உங்களுக்கு செய்த பல்வேறு உதவிகள் நினைத்து அந்த அலையை மெதுவா குறைச்சிருது. உங்க குழந்தை ஏதோ ஒரு தவறு பண்ணுது, அந்த தவறை நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படி பண்ணுது, நமக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுத்துட்டு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு நிமிடம் நீங்க அதை யோசித்து பாக்குறீங்க. அப்போ என்ன தோணுது, இந்த குழந்தை என்பது அதுவாக உலகத்துல பிறக்கல, நான் அந்த குழந்தையை பெற்றிருக்கிறேன். ஆகவே அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதற்கு நான் பொறுப்பாக, நான் அதை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த அலையை குறைச்சிக்கிறோம். சமுதாயத்துக்குள்ள நம்ம செல்லும் போது எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு ரசனை, ஒவ்வொருவரும் தனித்தனியான ஆன்மா, ஒவ்வொருவருக்கும் தாய் தந்தையர் வேறு வேறு, ஒவ்வொருவரும் கற்ற பள்ளிக்கூடமும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் வேறு வேறு. அதற்கு தக்கவாறு மனிதர்கள் சமுதாயத்துல பரிமாற்றம் செய்வாங்க. ஒன்று எனக்கு பிடித்திருக்கிறது என்பதால் இன்னொருவருக்கும் பிடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
ஒன்று எனக்கு பிடிக்கவில்லை என்பதால் இன்னொருவருக்கும் பிடிக்கவில்லை என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் வயதானதுனால சில நேரம் நம்ம சில விஷயங்கள இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கே உலகம் அப்படின்னு சொல்றோம். அது காரணம் நமக்கு கொஞ்சம் வயதாயிட்டு. அன்னைக்கு ஒரு அன்பர் வந்து ஒரு திரைப்படம் பார்க்க போயிருக்கார். போர் அடிச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்டு தான். போர் அடிச்சிருக்கு போயிருக்கார். படத்த பார்க்க உட்கார்ந்திருக்காரு. இந்த என்ன இது ரீல்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து படம் ஆக்குனா எப்படி இருக்கும்? அத மாரி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் அந்த நடிகர் வரும்போது நல்லா அ ஆரவாரம் பண்றாங்க, சத்தம் போடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. இவரு ஒரு சீட்ல உட்காந்துட்டு இதெல்லாம் எரிச்சல் பட்டுட்டே பார்த்துட்டு, இந்த படத்தையும் பார்த்திருக்காரு. ஒரு படம் இல்ல. நெறைய இத சேர்த்து சேர்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க. படமும் கொஞ்ச நாள் ஓடுது. அப்புறம் அவரு வெளிய வந்து இன்னொரு நண்பர்ட்ட சொல்றார். இல்ல என்ட்ட தான் சொல்றாரு. என்கிட்ட சொன்னாரு, "என்ன நாகராஜன் இப்படி நான் ஒரு போர் அடிக்குன்னு படத்துக்கு போனா, அங்க போனா அதோட பெரிய தலைவலியா இருக்கு. இப்படி எடுத்திருக்காங்க இந்த படம்லாம் எப்படி இந்த ஸ்டோரிலாம் என்ன ஸ்டோரி இது?" அப்படி இப்படின்னு என்ட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்ட்ட ஒரு விஷயத்த புரிய வச்சேன். உங்களுக்கு வந்து 60 வயசு ஆயிட்டு. சுப்பிரமணியன் ஆகிய நீங்கள் அந்த படத்த பார்க்க வருவீங்கன்னு சொல்லி, அந்த தயாரிப்பாளர், டைரக்டரு, நடிகர் படத்த எடுக்கல. உங்களெல்லாம் லிஸ்ட்லயே எடுக்கல அவங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அவங்க என்ன ரசிப்பாங்கன்னு பார்த்து, அவங்க ஒரு டைப்பான ஒரு படம் எடுத்து, அந்த ரசிகர்களுக்காக அந்த படத்த வெளியிட்டுருக்காங்க. அந்த ரசிகர்களுக்கு அது ஹேப்பி. அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும். ஒரு எமோஷனல கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம தலைவன் நடிப்ப பார்த்தியாடா! அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி வெளிய வந்து ஒரு 3 நாள் அவன் உண்மையிலேயே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பான். ஒரு எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பான். ஏன்னா, அவங்களுக்கு பிடித்த விஷயத்த பார்க்குறானா இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இருப்பான். வெளிய வந்துருவான். இவருக்கு அந்த நடிகர பத்தி ஐடியா கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இவர பார்க்கறதுக்கு அவன் கூப்பிடவும் இல்ல. இவரு ரொம்ப நல்லவரா இருக்கிறனால, அவன் ஒண்ணும் இவருக்காண்டி படம் எடுக்க மாட்டான். இவருக்காண்டி படம் எடுத்தா படம் ஓடாது. கோடிக்கணக்குல பணத்த செலவு பண்ணி ஒரு திரைப்படம் எடுத்து, அதுல கொஞ்சம் லாபத்த பார்க்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தக்கவாறு தான் எடுத்துட்டு போ முடியும். இப்போ நீங்களே வீட்டுக்கு வந்து நைட்டு டிஃபன் வாங்கிட்டு போறீங்க. இல்லாட்டா ஸ்வீட் வாங்கிட்டு போறீங்க. உங்க வீட்ல உங்க குழந்தைக்கு பிடிச்சத வாங்கிட்டு போனா தான் உங்க குழந்தைக்கு பிடிக்கும். நீங்க ரஸ்க் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி, ரஸ்க் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு பல்லு இல்ல, ரஸ்க் தான் சாப்பிட முடியும். சிலவங்களுக்கு ரஸ்க் கூட சாப்பிட முடியாது. அதான் முடியும். அதுக்காக அந்த குழந்தைட்ட அத குடுத்தா சாப்பிடாது. அதுபோல இந்த உலகத்த புரியணும் நம்ம. எவ்வளவு செக்டார் இருக்காங்க, எவ்வளவு மனநிலை இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் உற்று நோக்கி, இந்த உலகம் இப்படித்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம அலை இயக்கம் எப்படி நடக்குது? அந்த அலை இயக்கம் என்கின்ற ஒரு விஷயத்த நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க வயதானவர்களாக இருந்தாலும், உங்களையும் நெறைய உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வருவாங்க. ஜாலியா இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க உங்ககிட்ட. ஆனா நீங்க வயதானவர் என்ற ஒரு ஈகோ ஒருவேளை உங்களுக்கு வரலாம். எனக்கு இதெல்லாம் தெரியும் என்கின்ற ஈகோ இருக்கலாம். ஆனா உங்க மனம் தூய்மையாக இருந்தா, எல்லா ஒரு எல்லா விதமான நபர்களிடமும் ஒரு இணக்கத்தை உங்களால் உருவாக்க முடியும். வயதானவர்கள்ட்ட அதுக்கு தக்கவாறு, கொஞ்சம் இளைஞர்கள்ட்ட அதுக்கு தக்கவாறு, குழந்தைகளிடம் அதற்கு தக்கவாறு, குடும்ப உறுப்பினர்களும் அதுக்கு தக்கவாறு, நீங்க என்ன செய்யணும்னா அவங்க மனம் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மனம் உள்ள இருந்து அன்பு என்கின்ற விஷயத்த வந்து ஒரு ஃப்ரீக்வென்சி வடிவில அது குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக பேரன்புமிக்க சகோதர, சகோதரிகளே, பெருசாக இன்னும் சொல்லப்போனா நெறைய அது இந்த இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நெறைய கருத்த கூட உள்ள போட்டு அடைக்கணும்லாம் கிடையாது. அது அப்படிதான் இருக்கும். உலகம் இப்படிதான் இருக்கும். உங்ககிட்ட உங்க கணவனோ, மனைவியோ நல்லா இருக்கிற மாரி நீங்க நடந்துக்கணும். உங்ககிட்ட உங்க குழந்தைங்க நல்லா இருக்கிற மாரி நீங்க நடந்துக்கணும். இது ஒரு நாடகம்னு நான் சொல்ல வரல. நாடகமாக இருந்தாலும் அதற்குள்ள உண்மையை வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய மனைவியிடமோ, கணவனிடமோ, குழந்தைகளிடமோ, தாய் தந்தையரிடமோ ஒரு டிஸ்டர்பான சூழ்நிலை எனக்கு வர வேண்டாம்.
ஆகவே அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள, அது நடக்காதது போல நான் நடந்து கொண்டு, அவர்களை அனுசரித்து செல்லுவேன். அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அலை வேகமா வராது மனசுல இருந்து. அவர்களுக்கு அவ்வளவுதான் முடியும். வயதான தாயார் இருக்கலாம், தந்தையார் இருக்கலாம், சிறு குழந்தைங்க இருக்கலாம். 2 பேருமே ஒண்ணு போல தான் செயல் புரிய போறாங்க. அப்போ இந்த மனதிலே எழக்கூடிய அலையை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை சுற்றிலும் சிறந்த நண்பர்கள் இருப்பாங்க. பொதுவா சில நேரத்துல யாராவது ஏதாவது பேசுவாங்க. ஆமா, நீங்க சொன்னது இப்போ நம்மல்லாம் பார்த்தீங்கன்னா, ஞான மார்க்கத்திலே இருந்ததுனால, ஏதாவது கோவில பற்றியோ, தெய்வத்த பத்தியோ அங்க போனா அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். ஏதாவது என்ட்ட யாராவது சொன்னாங்கன்னா, எனக்கு ரிப்பீட் ஆன்ஸர் பண்ணதுக்கே வராது. அது ஏன்னா அத பத்திலாம் தெரியும். இவங்கள்ட்ட அத பத்தி என்ன சொல்ல, அவங்க அந்த லெவல்ல இருந்து பேசிட்டே இருப்பாங்க. "அப்படியா! ரொம்ப சந்தோஷம். நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. எனக்காக கும்பிட்டுட்டு வாங்க. எனக்காக வேணா கும்பிட்டு வாங்க. ஏதாவது நீங்க காணிக்கை வேணா நான் தரேன் போட்டுக்கிடுங்க." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இறங்கி அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும். பொதுவா யாராவது ஏதாவது எங்க ஃபேமிலில யாராவது வந்தா எங்கேயாவது போணும்னு சொன்னா, நாங்க கூட்டிட்டு போறோம், எல்லாம் செய்றோம். அவங்க கூட போறோம், கோயிலுக்கு போறோம். அங்க போய் அவங்க வேற ஏதாவது கேட்பாங்க. ஆமா, ஆமா. நீங்க நல்லா கும்பிட்டுக்கிடுங்க. அவங்கள்ட்ட போய் "சுத்தவெளி என்றால் என்ன என்று தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "இவன் வீட்டுக்கு போய் போனேன் பாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அவன்ட்ட போய் ஆர்க்யூ பண்ணுவாங்க. சிலவங்க ஆர்க்யூ பண்ணதே வேலையா வச்சிருப்பாங்க. நான் சொல்றது தான் சரி. ஏன்னா நம்ம சொல்லுவோமே, நம்ம சொல்றதுல ஒரு சரி இருக்கு. ஒரு சுத்தவெளி தான் தெய்வம்ன்னு அந்த வீட்டுக்கு கெஸ்ட் வந்தவங்கள்ட்ட போய் சொல்லி பகைய உண்டாக்கிடக்கூடாது. அ அப்படி. அப்போ நம்முடைய மனதினுடைய ஒரு டிஸ்டர்ப்டு நிலை, அல்லது ஒரு பொருந்தாத நிலை, அல்லது ஒரு எரிச்சல் உணர்வு, இல்லாட்டா சிலவங்க சொல்லுவாங்க, ஒரே மண்டைக்கு வலி இல்லன்னு சொல்லுவாங்க. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்கு வலி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு வலி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வேற டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லுவாங்களா இருக்கும். தலைக்கு வலி இல்ல அப்படின்னு. தலைன்னா என்னன்னா, தலைக்குள்ள மூளை இருக்கு. மூளை தான் நம்ம மனசு. தலைக்கு அது சிந்திக்கிறதுக்கு வழி இல்ல அப்படி எடுத்துக்கலாம். ஆனா உண்மையான பொருள் என்னன்னா, இந்த மூளையில குப்பை கிடக்கு. என்ன குப்பை? முதல்ல சொன்ன மாரி எண்ணம், சொல், செயல் எல்லாம் குப்பை. நெறைய எண்ணம் கிடந்து, கிடந்து, கிடந்து அது நெருக்கடியா இருக்கு. உங்க குப்பையில ஒரு 1 வாரம் டஸ்ட்பின்ல அடைச்சு, அடைச்சு, அடைச்சு அந்த நாத்தம் தாங்க முடியாது பாருங்க. அதுபோல அடைச்சு, அடைச்சு இருக்கு. அது தலைக்கு வழி இல்லங்கிறது இல்ல. தலைக்கு இடைவெளி இல்ல. வெளி இல்லை. தலையில வெளி இல்ல. கேப், ஸ்பேஸ் இல்ல. அடைச்சு போயிருக்கு. பஸ்ல போறோம். 55 பேர் ஏறலாம். 155 பேர் பஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? எப்படின்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி தலையில அவ்வளவு இருக்கு. அந்த பஸ்ல 155 பேர் ஏறுன இடத்துல கேப் இல்ல. வெளி இல்ல. இதுல நீங்க ரகசியத்த புரியணும். தலைக்கு வெளி இருந்தால் வெளி இல்ல. அதனால எரிச்சலா இருக்கு. வாழ்க்கை தொந்தரவா இருக்கு. என்னெல்லாமோ இருக்கு. பஸ்ல 150 பேர் ஏறுனா 1 ஹவர் ஜர்னில என்ன ஆவும் பாருங்க. அதுபோல வாழ்க்கை முழுக்க மூளையில நெறைய எண்ணங்கள். அது சரியில்ல, இது சரியில்ல, அவரு சரியில்ல, அவரு சொன்னது சரியில்ல. அவரு இப்படி சொன்னாரு, கணவர் இப்படி சொன்னாரு, மனைவி இப்படி சொன்னாங்க, பிள்ளைங்க சொல்றத கேட்கறதில்ல. நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை வந்து அப்படியே டிட்டோ 100க்கு 90 பேர் வீட்ல இருக்குங்க. அப்படியே இருக்கு. வார்த்தைகள் கூட சில நேரம் மாறாது. ஏன்னா நெறைய பேரு கவுன்சிலிங் வராங்க பாருங்க. அதே தான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ஸ்கின் டாக்டர். அங்கருந்து பேஷண்ட் வரும்போதே பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிருவாரு. "சார் என்ன சார் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்டேன். "வேணா பாரு. அடுத்த பேஷண்ட் பாரு" அப்படின்னாரு. அவன் நடந்து வாரது, அவனுடைய ஏஜ் இதெல்லாம் குறிப்பா சொல்லி, அவன் வரும்போது எழுதினாரு. அவன் வந்து கரெக்ட்டா அதான் அவரும் சொன்னாரு. எனக்கு லைட்டா ஹிண்ட் குடுத்தாரு. அவன் வந்து கிட்டத்தட்ட அவன் அந்த கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் பத்தி சொன்னான். அவனுடைய வயசு, அவனுடைய தோற்றம், அவனுடைய நடை, உடை நான் பார்க்கும்போது அப்பமே அவருக்கு 79 இயர்ஸ் ஆயிருச்சு. அதுபோல இப்ப நெறைய பேர சந்திக்கிறோமா, யாராவது இதுக்குன்னு வருவாங்க. அந்த ஏஜ், அந்த தோற்றம், அந்த முக பாவனைலாம் பார்க்கும்போது,
இந்த பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னே தெரியுது. நான் கூட கடந்த வாரம் ஓ நான் ஒரு இடத்துக்கு போவேன் கவுன்சிலிங்க்காக. அப்போ ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான். பார்த்தா சின்ன பொண்ணு மாரி தான் இருக்கும். அது அடிக்கடி என்னைய அந்த இடத்துல பார்த்துருக்கு. விஷ் பண்ணும். "வணக்கம் சார்" சொல்லும். "வணக்கம்மா" நான் தான் சொல்லுவேன். அது கவுன்சிலிங் வந்து அனுப்பியிருக்காங்க. நான் அத எதிர்பார்க்கல. அது டோர திறந்துட்டு, "சார் வணக்கம்" அப்படின்னு சொல்லுச்சு. வணக்கம். வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, என்னாச்சு? கல்யாணம் ஆயிட்டா?" அப்படின்னு சும்மா கேட்டாரு. கல்யாணம் ஆகல. பார்த்தா அப்படி ஒண்ணும் இல்ல. "கல்யாணம் ஆயிட்டா?" அப்படின்னு சும்மா கேஷுவலா தான் கேட்டேன். சும்மா ஒரு விளையாட்டுக்காக, "என்னவா? நீ எதுக்கு வந்திருக்க? கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆனா தானே பிரச்சனை வரும்." ஆனா அது கல்யாணம் ஆகல. மாதிரி எனக்கு தோணுது. "கல்யாணம் ஆயிட்டா?" அப்படின்னு கேட்டேன். அது கொஞ்சம் அதிர்ச்சியாக அப்படி நின்னுது. "சார் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்?" "எப்படி தெரியுமா? என்னாச்சுன்னு?" "இல்ல சார் எனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்களா?" "இல்லையே யாரும் சொல்லலையே." "அப்ப எப்படி சார் நீங்க கல்யாணம் ஆயிட்டுன்னு கேட்டீங்க?" "இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ சின்ன பொண்ணா இருக்கியே! ஒரு பிரச்சனையும் உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னைய கலாய்க்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன்." "இல்ல சார், நீங்க உங்கள்ட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கடையில யாருக்குமே சொல்லாம ரொம்ப பாதுகாப்பா என்ன ரொம்ப ரகசியமா வச்சிருந்தேன்." அப்படி இப்படிலாம் சொல்லுச்சு. நான் அந்த விஷயத்த சொன்னா நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. "என்ன ஆச்சு? சரி உட்காரு. சமாதானமா உட்காரு. என்ன ஆச்சுன்னு?" கேட்டேன். அப்புறம் கேட்டு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்து 2 டைவர்ஸ். அப்போ இந்த கதைய விட்டுருங்க. ஒருவருடைய நடை, உடை, பாவனைய வைத்து நம்ம இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா உலகத்துல அப்படி எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. அதே ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு. இப்படித்தான் இவங்க நெனைக்க முடியும். நீங்களே சிலது மனசுக்குள்ள நெனைப்பீங்க. இந்த வீட்ல இப்படி இருக்குமானா, அது அப்படிதான் இருக்கும். ஒருவேள ஒரு 90% அப்படிதான் இருக்கும். ஆகவே எல்லா அலையக்கும் சேர்ந்த இந்த மாதிரி எல்லா அலையக்கும் சேர்ந்த அந்த நாடு என்னாகும்? குண்டு தான் போடுவாங்க. எல்லா அலையக்கும் சேர்ந்து நெகட்டிவ் அலை இயக்கங்கள், அந்த அலை இயக்கங்கள்லாம் சேர்ந்து அழிவ தான் உண்டு பண்ணும். அட்லீஸ்ட் நம்ம சுத்தி ஒரு நல்ல அலை இயக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படி என்றால், மனம் காலியா இருக்கணும். வித்தவுட் பிரெஜுடிசியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு முன் எண்ணம் இல்லாம ஒருத்தர சந்திக்கிறது. ஒரு முன் எண்ணம் இல்லாம. வித்தவுட் பிரெஜுடிசியஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தை. ஒருத்தர பார்க்கும்போது இவர் அவரா இருப்பாரு, அப்படி இருப்பாரு, இப்படின்னு சும்மா பிளைனா. வேலைக்கு கிளம்பும்போது சும்மா பிளாங்கா போறது. திட்டமிடுறது அது திட்டமிட்டு எல்லாம் எழுதி பாக்கெட்ல வச்சுக்கணும். கிளம்பும்போது ஃப்ரீயா போணும். திட்டத்த பார்த்து வேல பார்த்தா போதும். மனசுல போட்டு உழத்த வேண்டாம். ஆக பேரன்புமிக்க சகோதர, சகோதரிகளே, ஃப்ரீயா வச்சுக்கிடுங்க மனத. நடக்கிறதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஃப்ரீயா இருக்கிற மனதுல தான் இறைவன் வந்து நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃப்ரீயா இருக்கிற மனதைக் கொண்டு நீங்க ஒரு பாதைய தேர்ந்தெடுத்து நடந்தீங்கன்னா, பாதை தொடர்ந்து கண்ல பட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பாதை வந்துட்டே இருக்கும். தேர் வில் பி எ ஹெவன். அங்க ஒரு சொர்க்கம் இருக்குன்னு மகான் சொல்றார். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு நெறைய ப்ராப்ளங்கள் இருந்தாலும், முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. எண்ணம் என்கின்ற அலையை கட்டுப்படுத்துங்க. இவ்வளவுக்கு வருது. நீங்க அன்போடு உங்க மனைவிய நெனச்சு பாருங்க. எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்காண்டி. எவ்வளவு பொறுத்து போயிருக்காங்க. அல்லது கணவனை நினைத்து பாருங்க. எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நம்ம எவ்வளவு திட்டும்போதெல்லாம் பேசாம கேட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அல்லது உங்க குழந்தைங்கள நெனச்சு பாருங்க. எத்தன தடவ ஒரு ரேங்க் எடுத்து நம்மள மகிழ்ச்சி படுத்தியிருக்கு. 5 வயதுல இருக்கும் வரைக்கும் நமக்கு என்ன மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கு. வீட்ல சேட்ட பண்ணுது, கூட வருது, அழகுபடுத்தி வெளிய கூட்டிட்டு போறோம். உங்க குழந்தையான்னு கேட்கறாங்க. என்னெல்லாமோ சொல்றாங்க. 5த் வரைக்கும். 5 வயசுக்கு அப்புறம் அது நார்மலா ஸ்கூலுக்கு போயிருது. கிருஷ்ணர் வந்து அவங்க அம்மா, அப்பா ஜெயில்ல இருக்காங்க. அவர் 18 வயசு வரும்போது ஜெயில்ல இருந்து விடுதலை பண்ணி அவங்க அம்மா கூட்டிட்டு வராரு. யாருக்கும் தெரியாம. அவங்க கிருஷ்ணர கட்டிப்பிடிச்சு அவங்க அம்மா, அப்பாவும் அழுறாங்க. "இதெல்லாம் அழாதீங்கம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து தேத்துறாரு. அப்ப தாய் தந்தையர் வந்து கிருஷ்ணர்ட்ட சொல்றாங்க, "கிருஷ்ணா 5 வயது வரைக்கும் ஒரு பிறந்ததிலிருந்து 5, 6 வயது இத்தன வயது வரைக்கும் உனக்கு நான் ஒண்ணுமே செய்யலையேப்பா! உன்னைய அனாதையா விட்டுட்டோமே! நீ வந்து மாமா வீட்லயும், ரிலேட்டிவ்ஸ் வீட்லயும் வளர்ந்திருக்க. உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு பாவியாக நான் மாறிவிட்டேன்னு" கிருஷ்ணருடைய தந்தை கிருஷ்ணர்ட்ட சொல்றார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற வாக்கியம் மிக உயர்ந்தது.
என்ன சொல்றாரு? பெற்றோராகிய உங்களுக்கு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய, குறும்பு செய்யக்கூடிய, பல்வேறு சேட்டைகள் செய்யக்கூடிய, அந்த நேரத்துல பெற்றோர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்ததற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணர் மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவருக்கு இப்போ 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 10 வயசு வாட்டெவர் இட் இஸ். ஒரு வயசுக்கு அப்புறம் அம்மா, அப்பா கூட தான் இருக்க போறாரு. அதுல மகிழ்ச்சி குடுக்க முடியாது. அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. அதனால தான் சிறு வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் நான் உங்களுக்கு மகிழ்ச்சிய குடுக்காததுக்கு மன்னிச்சுக்கங்க. ஏன்னா இதுக்கப்புறம் குடுக்குறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தையா இருக்கும்போது கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி. அப்போ உங்க குழந்தை ஆண்டவன் உங்களுக்கு ஒரு குழந்தைய குடுத்து 10, 15 வயது வரைக்கும் அந்த குழந்தைகள பார்த்து, ரசித்து, மகிழ்ந்து இருக்கீங்க. ஒரு பருவ வயதுல அல்லது கல்லூரியில அல்லது கல்வியில ஒரு ஏற்றத்தாழ்வு நடக்குது. அத்தனை வயது வரைக்கும் மகிழ்ந்த நீங்க, இந்த குழந்தை செய்த தவறுனால, இந்த தவறு காரணம் அந்த குழந்தை கிடையாது. சமுதாயம், பேரண்டோட நடவடிக்கை, குடும்பத்தினுடைய சூழ்நிலை. அப்ப உங்களுக்கு மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, நீங்க சாதாரண தாய் தந்தையர் தான். யூ ஆர் நாட் அ மனவள கலைஞர். அப்ப அவ்வளவு அந்த குழந்தையும் உங்க பதிவுகளோடு வந்தது தான். இப்படி உங்க குழந்தை ஒரு தவறு செய்யும்போது, நீங்க நெனச்சு பாருங்க உங்க குழந்தை கொடுத்த மகிழ்ச்சி. சரி நீங்க இப்ப மகனா இருக்கீங்க. உங்க தாயார் உங்க குழந்தை பருவத்துல உங்களுக்கு செஞ்சதெல்லாம் என்ன இருக்கு? தாயினுடைய உணவை தவிர வேறொரு ருசி ஒருத்தனுக்கு கிடையாது. ஏன்னா, இந்த கரு தாயினுடைய வயித்துல இருக்கும்போது, அந்த தாய் சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய சத்து என் உடல்ல இருக்கிறதுனால, என்னுடைய தாயார் எதெல்லாம் செய்றாங்களோ அது எனக்கு நல்லா தான் இருக்கும். மனைவி இன்னொரு ரூட்ல அவங்களும் நல்லா தான் சமைப்பாங்க. இந்த உடல், இந்த ஆன்மா, உயிரெல்லாம் அந்த உணவுக்கு பழக்கப்பட்டதுனால, அந்த உணவு நன்றாக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். தாயினுடைய சமைத்த உணவு. அப்ப அந்த தாய் ஒரு உணவ ஊட்டி குழந்தைக்கு குடுக்குறாங்க. இந்த உணவிற்கும் மற்ற உணவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தாய் தன்னுடைய கையினால பிசைந்த உணவில் அன்பு கலந்திருக்கிறது. அந்த உணவை உண்டு உண்டு வளர்ந்த சிறந்த மகன் பிறரிடம் அன்பு செலுத்துவராக இருப்பான். வீட்டுல சாதாரணமா சாப்பிடுறது, கல்யாண வீட்லலாம் சாப்பிடுறது சாதம். கோவில்ல வச்சிருக்கிற சாதத்துல பிரம்மம் கலக்கிறதுனால அதுக்கு பேரு பிரசாதம். ஆகவே பல சூழ்நிலைகள், பல உறவு நிலைகள், பல மனிதர்கள் இவர்களிடமெல்லாம் மனதிலிருந்து தீய அலைகளை வரும்போது, இவர் நமக்கு என்ன உதவி செய்திருக்கிறார் என்று ஒரு தடவ நீங்க நெனச்சு பார்த்தா போதும். மன்னிச்சிடலாம். மன்னித்தலும், மறத்தலும் அலை இயக்கத்த தூண்டாது. ஆகவே பேரன்புமிக்க சகோதர, சகோதரிகளே, நீங்க ஒவ்வொரு தடவையும் உங்க மனம் அலை இயக்கத்தில் எழுச்சி வரும் பொழுது, அத தலைய வெட்டிருங்க. அது ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? ஒரு பாசிட்டிவ மேல போட்டு, அத கட் பண்ணிறலாம் என்று கூறிக்கொள்கிறேன்.